நாகை அருகே காரை வேகமாக மோதுவது போல இயக்கியதில் ஏற்பட்ட சிறு தகராறு இரு தரப்பினரிடையே பயங்கர மோதலாக வெடித்துள்ளது. காயமடைந்த 7 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மோதல் சம்பவத்தின் பின்னணி என்ன? நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூரை அடுத்த காக்கடனி பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் மதன கோபால் என்பவரின் மகன் வீரத்தமிழன். இவர் கடந்த 22ஆம் தேதி காக்கடனி பெரிய தெருவில் உள்ள மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற திருமண விழாவிற்கு தனது நண்பர்களுடன் காரில் சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த ஆட்கள் மீது காரை மோதுவது போல் சென்றுள்ளார் வீரத்தமிழன். இதை கண்டு எரிச்சல் அடைந்த அப்பகுதி இளைஞர்கள் சிலர் அவரை தட்டி கேட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த வீரத்தமிழன் மற்றும் அவரது நண்பர்கள் கோவிலுக்குள் புகுந்து மைக் செட்டை ஆஃப் செய்ததுடன் அவர்களுடன் கடும் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அங்கிருந்தவர்கள் திருமண நிகழ்வில் சண்டை போட வேண்டாம் என கூறி அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து காக்கடனி கடைத்தெரு பகுதியில் சனிக்கிழமை இரவு இரு தரப்பினருக்கும் இடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. உடனே ஒரு தரப்பு இளைஞர்களுக்கு ஆதரவாக உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் அப்பகுதியில் குவிந்தனர். அவர்கள் மற்றொரு தரப்பு இளைஞர்கள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்த அப்பகுதியே கலவரக்காடாக மாறியது. என்ன சொல்றது? என்னது என்னங்க எனக்கு புரியல. இந்த மோதலின் போது மதன கோபால் என்பவரது வீட்டின் முகப்பு ஜன்னல் கண்ணாடி மின் விளக்குகள் நாற்காலி உள்ளிட்டவை சேதமடைந்தன. இது எங்கள் அக்கா வீடு. நான் பக்கத்தில் தான் இருக்கேன். சாப்பிட்டுக்கிட்டு எல்லாரும் இருந்தப்போ திடீர்னு ஒரு 20 பேர் எந்த காரணத்துக்காக வந்தானோன்னு தெரியல. வீடு வாசல்லாம் அடித்து உடச்சி பொம்பளைங்களெல்லாம் கல்லையும் கட்டி எடுத்து அடித்து என்ன மோட்டிவேஷன்னு தெரில. அவன் எங்கள் அக்கா பையனோட ஃப்ரெண்டு ஏதோ பண்ணியிருக்கிறதுனால இங்கே வந்து இந்தமாரி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் தலையில் அடித்து அவருக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் தஞ்சாவூருக்கு திருவாரூர் பார்க்க முடியாமல் தஞ்சாவூர் கொண்டு இருக்காங்க. இன்னொருத்தருக்கு தலையில் வெட்டி வீட்டில் புந்து அடாதுடி பண்ணிட்டு வீட்டில் உள்ள பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த தாக்குதலில் இரு தரப்பைச் சேர்ந்த 7 பேர் காயமடைந்தனர். ஒரு தரப்பைச் சேர்ந்த 3 பேர் நாகை அரசு மருத்துவமனைக்கும்